இப்போ அன்புமணி ராமதாஸ், ராமதாஸ் இவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தராவது தாவேக்காக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? இருக்குது, வாய்ப்பு இருக்குது. பதில் இல்லை, வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ தைலாபுரத்துக்கு எல்லாரும் தேடி போன காலம் உண்டு. இப்போ விஜய் வீட்டுக்கு ராமதாஸ் போவாரா? போனாருன்னா சேர்ந்துருவார். அன்புமணி வந்து சூரமொக்க அடிமை யாருக்கு? பிஜேபிக்கு. அதனால் அன்புமணி பிஜேபி கூட்டணியை தாண்டி வரவே மாட்டார். இப்போ தேமுதிக அவங்க வந்து நாங்கள் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும், வெற்றி பெற கூட்டணியில் தான் நாங்கள் இருப்போம், தேர்தல் கணக்கையே நாங்கள் தான் முடிவு செய்வோம்னெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எப்படி ஒரு பேர வலிமை கூடிருச்சுன்னு எடுத்துக்கலாமா? இந்த காதல் படத்தில் கிளைமேக்ஸ் தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? காதல்னு ஒரு படம் வந்துச்சுல 10-15 வருஷம். கடைசியில் அந்த இவன் ஹீரோ வந்து மென்டல் ஆகி போய் இது இருக்குல்ல, இந்த சிக்னல் கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு அங்கேன்னு, புரியுதா? ஆனால் அந்த படத்தோட ஹீரோவே வந்தான். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் ஹீரோவாக இருந்தவன் சிக்னலில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் கத்திக்கிட்டு. அந்த மாதிரி தான் தேமுதிக. ஒரு காலத்தில் விஜயகாந்த் இருக்க வரைக்கும் ஹீரோவாக இருந்த அந்த கட்சி இன்றைக்கி வந்து காதல் பட கிளைமேக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பேன் சிக்னலில். அந்த மாதிரி தான் அதை எடுத்துக்கணும்.